Hello friends, again Srivera Tours and Cars ஈரோடு. இந்த டைம் திருச்செந்தூர் அண்ட் ராமேஸ்வரம் 2 நாள் ட்ரிப்பு. காலையில் எப்பயும் போல் சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் கிளம்பியாச்சு. ஸோ கஸ்டமர் லொக்கேஷனும் வந்தாச்சு. கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மதுரை அழகர் கோயில் தான் வந்தோம். ஸோ அழகர் கோயில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அழகர் கோயிலில் சாமி கும்பிட்டு சரி அடுத்தது பழமுதிர்ச்சி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் அழகர் கோயில். நிறையா டைம் வந்திருக்கேன். 18ஆம் படி கருப்பு ஸ்பெஷல் 2 பேர்த்துக்கிட்டையும் அருள் வாங்கிட்டு வண்டிக்கு ஒரு நல்ல பட்டாய் போட்டு மேலே முருகனை பார்க்க பழமுதிர்ச்சோலை வந்தாச்சு. தென் எகைன் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. ஸோ மதுரை அவுட்டர் தூத்துக்குடி ரோட்டில் தான் வந்துட்டுருக்கோம். இந்த கோயில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய அம்மன் சிலையோடு இருக்கும், நாக சிலையோடு இருக்கும். இப்போ நம்ம திருச்செந்தூரும் ரீச் பண்ணிட்டோம். திருச்செந்தூரில் கடலில் பார்த்துட்டு நானும் சாமி கும்பிட்டு வண்டிக்கு வந்தாச்சு. நைட்டோட நைட்டாக ராமேஸ்வரத்துக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் இந்த லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம். கடலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும். தென் அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் சுற்றி இருக்கிற கோயில் எல்லாத்தையும் பார்க்கணும். நாங்கள் ஒவ்வொரு கோயிலாக காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ராமர் படத்துக்கு இது முடிச்சுட்டு அடுத்தது தனுஷ்கோடி போகலான்ட்டாங்க. இது தனுஷ்கோடியிலிருந்து இடையில உள்ளார ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும். இங்கே ராமர், லக்ஷ்மணன், சீதை எல்லாம் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம். இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அப்படியே எகைன் கண்டினியூ பண்ணி தனுஷ்கோடி லாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியெல்லாம் 2 பக்கமும் கடலாக இருக்கும். வண்டி ஓட்டுறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். தனுஷ்கோடியும் வந்தாச்சு. அங்கே இந்த மாதிரி பீச் சூப்பராக இருக்கும். ஆளை அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம மரம் பாட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஷிப்பை பார்த்துட்டு இருந்தோம், நின்றுட்டு இருந்துச்சு. லைட் ஹவுஸும் பார்த்தோம். தென் எகைன் வர வழியில் அப்துல் கலாம் நினைவு மண்டபம் வழியாக வந்தோம். பாம்பன் பாலம் நைட்டு வந்தங்காட்டி பாம்பன் பாலம் என்னால் நைட்டில் எடுக்க முடியல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தேன். பாம்பன் பாலத்தில் போகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா இங்கே 2 சைடு வண்டி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. டிராஃபிக் கொஞ்சம் இருக்கும். திடீர்னு இருந்திருந்த அப்படி இந்த மாதிரி சடனாக வண்டியை உள்ளே விட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஸ்லோவாகவும் போங்க. பாம்பன் பாலம் அப்படியே 2 சைடும் நல்லாயிருக்கும் வியூ. இதுதான் இந்த பூக்கும் பாலம். அடியில் ஷிப்பு வந்துச்சுன்னா இந்த பிரிட்ஜு 2ஆக எடுப்பாங்க. பட் நாங்கள் போனப்போ எந்த ஷிப்பும் வரல, அதனால் அது அப்படியே தான் இருந்துச்சு. அகெயின் அவ்வளோதான். இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு டேரெக்டாக ஈரோடு வந்தாச்சு. கஸ்டமரையும் வீட்டில் விட்டுட்டு நானும் வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப் ஏதாச்சும் இருந்தால் கால் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய காண்டாக்ட் நம்பர். ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.